ஓம் ஸ்ரீ குருபியோ நம. ஸ்ரீ மாத்ரே நம. ஸ்ரீ மாத்ரே நம. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் ஸ்லோகங்கள் பொருள் விளக்கம். அந்த வகையில் இன்று பராசக்தியின் அனுகிரகத்தில் பராசக்தியின் அனுகிரகமான ஸ்லோகங்கள். ஜராத்வாந்தர விப்ரபா ஜராத்வாந்தர விப்ரபா பாக்யாப்தி சந்திரிகா பக்த சித்த கேகி கனாகனா ரோக பர்வத தம்போலில் மிருத்யுதாரு குட்டாரிக்கா. பார்க்கலாம். பராசக்தியின் அனுகிரக ஸ்லோகங்கள். ஜராத்மாந்தர விப்ரபா என்றால் ஜரை அல்லது முதுமை, ஜரை அல்லது முதுமை என்கின்ற இருளை அகற்றுதற்குரிய சூரிய பிரகாசம் போன்றவள் அம்பாள். சூரிய பிரகாசம் போன்றவள் அம்பாள், தாயே பராசக்தி. பாக்யாப்தி சந்திரிகா, பாக்யம் என்னும் சமுத்திரத்தை பொங்க செய்யும் சந்திர வெளிச்சமாக இருப்பவள். அதில் சூரிய வெளிச்சம், இந்த ஸ்லோகத்தில் சந்திர வெளிச்சம். ஜராத்வாந்த ரவி பிரபா என்றால் ஜரை அல்லது முதுமை என்கின்ற இருளை அகற்றுதற்குரிய சூரிய பிரகாசம் போன்றவள் என்று பார்த்தோம். இந்த ஸ்லோகத்தில் பாக்யாப்தி சந்திரிகா என்றால் பாக்யம் என்னும் சமுத்திரத்தை பொங்க செய்யும் சந்திர வெளிச்சமாக இருப்பவள் அம்பாள். பக்த சித்த கேக்கி கனாகனா என்றால் என்ன? பக்தர்களுடைய உள்ளங்களாகிய மயில்களுக்கு உவகையை கொடுக்கும் கார்மேக வடிவினல். புரியும்படி எப்படி சொல்வது? மயிலுக்கு ஆனந்தமூட்டுவது புறத்தில் உள்ள காட்சி. மயிலுக்கு ஆனந்தமூட்டுவது புறத்தில் உள்ள காட்சி. பக்தனுக்கு ஆனந்தம் பரவசமூட்டுவது அகத்தில் உள்ள அம்பிகையின் அதிசய செயல். பக்தனுக்கு ஆனந்தம் பரவசமூட்டுவது அகத்திலுள்ள அம்பிகையின் அதிசய செயல் ஆகும். ரோக பர்வத தம்போலில், மலைக்கு நிகரான பிறவி பிணியை அகற்ற வல்லவள். மலைக்கு நிகரான பிறவி பிணியை அகற்ற வல்லவள். நோய் என்னும் மலைக்கு வஜ்ராயுதமாக இருப்பவள். ரோக பர்வத தம்போலில் என்றால் நோய் என்னும் மலைக்கு வஜ்ராயுதமாக இருப்பவள். மிருத்யுதாரு குட்டாரிக்கா. நாம் பார்த்திருக்கிறோம் இந்த ஸ்லோகத்தின் பொருள் விளக்கம். மரணம் என்னும் மரத்தை வெட்டுகின்ற கோடரி. கோடரி எப்படி ஒரு மரத்தை வெட்டுகின்றதோ அதே போல மரணம் என்னும் மரத்தை வெட்டுகின்ற கோடரி போன்றவள் அம்பாள். அம்பிகையை அழிதல் கொண்டால் எவ்வித பயமும் இல்லை, அதாவது எந்த விதமான ஒரு பயமும் இருக்காது. தைரியம் தருபவள் அம்பாள் பராசக்தி. அனைவருக்கும் நல்லதை செய்ய வேண்டும். பராசக்தி அனுகிரகத்தோடு இந்த ஸ்லோகம் முடிகிறது. மீது நாளை பார்க்கலாம். ஸ்ரீ மாத்ரே நம. வாழ்க வளமுடன்.